ரிஃப்ளெக்ஸாலஜி இப்போ கொடுக்குற பாயிண்ட் என்ன? பிட்யூட்டி சுரப்பி, பீனியல் சுரப்பி, பிரெயின். ஏன் நம்ம உடலில் பிரெயின் வந்து தலையில் இருக்குது அப்படின்னா, பிரெயின் தான் எல்லாத்தையும் உடல்லையே ப்ராசஸ் பண்ணுது. இந்த பிரெயினுடைய கனெக்டட் என்ன நெர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் வந்து 72,000 நரம்பு இணைப்புகள் நம்ம உடலில் வந்து செயல்படுது. எவ்வளோ நரம்பு? 72,000 நர்வ்ஸ் கனெக்டடு ஹியூமன் பாடி. எல்லா ஃபங்க்ஷனையும் அதுதான் பண்ண வைக்குது. அப்போ அந்த பிரெயினோட பக்கத்தில் முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கக்கூடிய சுரப்பி தான் பிட்யூட்டி சுரப்பி. அது 8 வகையான ஹார்மோன்களை வந்து சுரந்து உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது முக்கியமான எண்டோக்ரின் கிளாண்டில் பிட்யூட்டி சுரப்பி. அதே மாதிரி சென்டர் ஆஃப் த பிரெயின் பீனியல் சுரப்பி. இது என்னென்னா, இதுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து மெலட்டோனின். அது வந்து நம்ம இயற்கையான தூக்கத்தை உண்டாக்குவதற்கும் இரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று கேன்சர் கிருமிகளும் கேன்சர் செல்களும் உடலில் இல்லாமல் வெளியேற்றுறதுக்கும் பயன்படக்கூடிய ஒன் ஆஃப் த வேதிப்பொருள் எதுன்னா மெலட்டோனின். அதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா இந்த பீனியல் சுரப்பி. அதே மாதிரி இந்த பிட்யூட்டி சுரப்பி, பீனியல் சுரப்பி, பிரெயின், இது மூணும் நம்ம தம்பிங்களுடைய டிப்பில் இருக்கிறது. அதோடு சேர்த்து ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பியும் செயல்படுது. இந்த 4க்கும் சேர்த்து நம்ம அழுத்தம் கொடுப்பது மூலம் மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கமின்மை, ஞாபக சக்தி அதிகரிக்க, அதே போல் ஹார்மோனல் இன்பேலன்ஸை சரி செய்வதற்கும் நமக்கு வந்து அற்புதமாக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி தான் பயன்படும். இதை நல்லா வச்சுக்கணும். அதுலேருந்து வரும்போது இது ஃபேஷியல் பாயிண்ட், இது வந்து த்ரோட் பாயிண்ட். த்ரோட் வந்து மனிதனுக்கு முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி சோர் த்ரோட், தொண்டை கரகரப்பு, சோர் த்ரோட் நிறையா இருக்குது. அப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது வலி இருந்துச்சுன்னா த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஏஜ்டு பீப்புளாக வரும். இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தத்தை அப்படியே கொடுக்க இந்த வலி குறைய அந்த வலி குறையும். அப்போ இந்த இடத்துல கொடுக்கும்போது வலியே இல்லைன்னா த்ரோட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெயின் இருந்துச்சுன்னா த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அது த்ரோட்டில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த வலியை கொடுக்க அது வந்து ரிலீஃப் ஆகும். சளி தேக்க நிலை அடைந்தாலும் வலி அதிகமாக இருக்கும். த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இருக்கும். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா டேஞ்சரஸ் ஆகும். அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது? ஃபீவர் அதிகமாகிடும். இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, ஏஜ்டு பீப்புளுக்கு வருது, நார்மலாக உள்ளவங்களுக்கு வருது. ஏன்னா குடிநீர் வந்து சேஞ்ச் ஆகும்போதோ, ஜூஸ் அதிகமாக சாப்பிடும்போதோ, பல்வேறு காரணங்களால் இந்த த்ரோட்டு தான் அதிகமாக பாதிக்குது. சில நேரங்களில் சில பேருக்கு வந்து த்ரோட்டு கேன்சர் ஏற்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து பண்ணும்போது விரைவாக குணப்படுத்துறதுக்கு நமக்கு உதவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு, பாராதைராய்டு பாயிண்ட், இதுதான் வந்து காலிலே உயரமான ஒரு பகுதியாக இருக்கும். இதில் வந்து சென்ட்ரு பகுதியில் அப்படி வச்சு ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே கொடுக்குறீங்களே, இது மாதிரி ஒரு 20 கவுண்ட் கொடுக்கணும். ஒரு 5 தடவை கொடுக்குறோம் வழியே இல்லை, 6வது தடவை வலி வருதுன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த தைராய்டு பாயிண்டில் வந்து அன்ஃபேரபிள் பெயின் அப்படி வச்சோன்னா ஆன்னு கத்திடுவாங்க. அந்த மாதிரி வலி இருந்துச்சுன்னா உடலில் வந்து சிவியர் அட்டாக், ஏதோ ஒரு பெரிய பாதிப்பான இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, அல்சர் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு இதுக்கு எதுக்காவது மருத்துவ முறைகளை டெஸ்ட் எடுத்துக்கெல்லாம் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணும். உடலில் கடுமையான பாதிப்புகள், ஒரு கேன்சர் இருக்கலாம், அல்சர் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் டிசார்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து கடுமையான வலி இருக்கும். அப்போ தைராய்டு பிரச்சனை வந்து அதிகமாகும் போதும் இந்த இடத்துல இருந்து வலி இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம அது அடுத்தது எந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி முறையான சிகிச்சை முறையை மேற்கொள்ளும் போது நோயிலிருந்து விடுபடலாம். இப்போ கடுமையான நோய்கள் இருக்கும்போது மற்ற மருத்துவ முறை தேவை. அலோபதி எடுத்தாலும் சித்தா ஆயுர்வேதம் எடுத்தாலும் அதோடு சேர்ந்து ரிஃப்ளெக்ஸாலஜியும் பண்ணும்போது விரைவாக வந்து நோய்களை குணப்படுத்த முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க 90% ஒரு ஆர்கான் பாதிக்கப்படும் போது வரும்போது அதை உயிரை பாதுகாப்பதற்கு மற்ற சிகிச்சை முறையும் தேவை. அதை எடுக்கும்போதும் இதை பண்ணி நம்ம பாதுகாப்பதுக்கு பயன்படும். இப்போ 5% பாதிப்பு இருக்குது, 10% இருக்குது, 50% இதிலே போயிடும். அப்போ சில நேரங்களில் மற்ற மருத்துவ முறை எடுத்தாலும் ரிஃப்ளெக்ஸாலஜியும் இணைந்து செய்யும்போது நம்ம பாதிப்புலேருந்து நிவாரணம் பண்ணலாம். இது தைராய்டு பாராதைராய்டு முக்கியம். ஏன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் ஆக்சிஜனும் நம்ம உடலில் வந்து நிற்கும். ஆக்சிஜன் சில பேர் குறைஞ்சி போயிடும். ஆக்சிஜன் குறைஞ்சி போனால் என்ன ஆகும்? அடிக்கடி மயக்கம் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். இப்போ ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் இந்த பாயிண்ட் தான் பண்ணணும். என்ன பாயிண்ட்டு? தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட்டை பண்ணணும். ஏன்னா இதிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து நமக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். தைராக்சின் வந்து எதுக்கு முக்கியமானது? நரம்புகள் ஃபங்க்ஷன் ஆகுது முக்கியம், தசை மண்டலம் ஃபங்க்ஷன் ஆக முக்கியம், அதே மாதிரி ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆக முக்கியம், லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மிக முக்கியம், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறது முக்கியம், டைஜஷன் பிரச்சனைக்கு மிக இம்பார்ட்டன்ட். அதுபோல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கருச்சிதைவுகள்
இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஹார்மோன் வந்து முக்கியம். அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ஹார்மோன் வந்து முக்கியமாக பயன்படும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெமக் பாயின், அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸும் ஒரு முக்கியம். இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் டைஜஷன் ஏற்படுவதற்கும் முக்கியமான ஹார்மோன். அதுக்கப்புறம் தான் தைராய்டு, இது ஹெட் ஆஃப் கிட்னி. சிறுநீரகத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய சுரப்பி என்ன? அட்ரினல் சுரப்பி. அதுலேருந்து சுரக்கக்கூடிய அட்ரினல் ஹார்மோன் வந்து மிக முக்கியமானது. இந்த ஹார்மோன் வந்து வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இருதயத்துடைய இயக்கத்தை சீராக இயங்க செய்வதற்கும் படபடப்பு தன்மையை குறைப்பதற்கும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும் முக்கியமாக வந்து இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனும் தைராய்டு சுரப்பிலிருந்த ஹார்மோனும் உடலில் வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுறது முக்கியமான ஹார்மோன். பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை இந்த அட்ரினல் சுரப்பி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் பார்த்தோம்னா அதுலேருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன? அது வந்து வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமான ஹார்மோன், ஸ்டெராய்டு ஹார்மோன். அது வந்து சரியான முறையில் சுரந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகுதுன்னா படபடப்பு தன்மை, இருதயத்துடைய படபடப்பு தன்மை ஏற்படும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும், ப்ரெஷர் வந்து அதிகமாகும், மென்டல் டிசார்டர் ஏற்படும், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, உடலில் நடுக்க உணர்வுகள் ஏற்படும், பய உணர்வுகள் ஏற்படும். இதெல்லாம் பல பாதிப்புகள் கொடுக்கும். அதுலேருந்து வரும்போது இந்த சிறுநீரகத்திலேருந்து லோவர் பார்ட்டில் வந்தோம்னா அப்படியே வந்தோம்னா என்ன ஆகுது? யூரினரி பிளாடர். இந்த கிட்னிக்கும் அந்த டீப்லேருந்து யூரினரி பிளாடர் வரைக்கும் அந்த கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கு உதவும். நிறைய ஏஜ்டு பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா பிளாடரில் தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஏஜ்டு பீப்புள் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரிஃப்ளெக்ஸ் ஆலை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுப்பதற்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவும். இதை சிறுநீரகத்தில் ஸ்டோன் இருந்தாலும் இந்த பகுதியில் கடுமையான வலி இருக்கும். இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். சோடியம் பொட்டாசியம் அதிகமாக வந்து பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சிறுநீரக பாயிண்டில் கொடுக்கும்போது என்ன ஆகும்? கடுமையான வலிகள் ஏற்படும். அப்போ மெதுவாக வாரத்துக்கு ஒரு நாள் கிட்னி பாயிண்ட்டை நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரக சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் அலர்ஜி அற்புதமாக உதவும். இந்த கிட்னிக்கும் யூரினரி பிளாடருக்கும் இடையில் உள்ள பாயிண்ட் தான் லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின். நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் எங்கே போகுது? வயிறுக்கு போய் அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடலுக்கு போனால் தான் அது என்ன? டைஜஸ்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், வைட்டமின், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இங்கே தான் வந்து பிரித்து எடுத்து எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ போகும். ஏன்னா நம்ம உடலே கெமிக்கல் ப்ராசஸ். நம்ம உடலில் சோடியம் பொட்டாசியம் உப்புகள் இருதயம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்ம உடலில் இயற்கையாக மின்சார சக்தியை உற்பத்தி செய்வதற்கும் நரம்புகள் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். சோடியம் பொட்டாசியம் தேவை. சோடியம் வந்து நார்மலாக இருந்தால் இருதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பொட்டாசியம் நார்மலாக இருந்தால் கிட்னி தேவை. இந்த பொட்டாசியம் அதிகமாகும் போது சிறுநீரகம் பாதிக்கப்படுது. சோடியம் ரொம்ப அதிகமாகும் போது ஹார்ட் பாதிக்கப்படுது. சோடியம் ரொம்ப டெபிசியன் குறைஞ்சாலும் ஹார்ட் பாதிக்கப்படும். அப்போ அது நார்மலாக இருந்தால் தான் நம்ம உடல் உறுப்புகளுடைய ஆரோக்கிய நிலை பாதுகாக்கும். அதுக்கு தேவை. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து லிவர், கால் பிளாடர். அப்போ லிவரில் வந்து வலி இருந்துச்சுன்னா அதை வந்து ஆரம்பத்திலேயே சரி செய்து மருத்துவ சிகிச்சை முறையை எடுத்து பாதுகாக்கணும். ஏன்னா உயிரை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்புகளில் லிவர் முக்கியமானது. லிவர் என்லார்ஜ் ஆகும்போது பாதிப்பு ஏற்படும். லிவர் சுருக்கரையில் இருந்தாலும் பாதிக்கப்படும். லிவர் வந்து உடலில் நல்லா ஃபங்க்ஷன் ஆனதான் தசை மண்டலம் நல்லாயிருக்கும். லிவர் கண்ட்ரோல் பை மஸ்குலர் சிஸ்டம். லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் தான் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். லிவரில் ஏதாவது டேமேஜ் ஆகும்போது பிரெயின் கோமா ஸ்டேஜ் ஆகிடும். இப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எது பாதிக்குது? லிவர் பாதிக்குது. லிவர் பாதிக்கப்பட்டோன்னே அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அது போதை வர்றாங்க. அப்போ லிவர் வந்து பாதிக்கப்படும் போது போதைப் பொருட்கள் அதிகமாக சாப்பிடும்போது லிவர் பாதிக்கப்படும். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ் எந்த மாத்திரைகள் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அதிகமாக லிவர் பாதிக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக வந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால கிட்னியும் பாதிக்கும். இந்த லிவரும் கிட்னியும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் பிளாடர், பித்த நீர் வந்து ஜீரண சக்தியை ஏற்படுத்த பயன்படும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ப்ராப்பராக டைஜஷன் ஆகும்னா பித்த நீர் தேவை. அதை வந்து கால் பிளாடர் தான் சுரக்குது. அந்த பித்த நீர் நேராக அங்கே போகணும், சிறுகுடலுக்கு போகணும். அங்கே போகாமல் வயிறுக்கு போச்சுன்னா வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும், தலை சுத்தல் ஏற்படும், பல பாதிப்புகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம லங்ஸு. இந்த லங்ஸ் இருக்குல்ல, 2 காலையும் இருக்கும். நுரையீரல் வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் நேராக லங்ஸுக்கு போய் அது ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சீரான ரத்த ஓட்டம், ஆக்சிஜனும் உடல் இயக்கங்களை சீர் செய்வதற்கு பயன்படுது.
அப்போ வந்து பிளட்டில் இருந்து ஆக்சிஜன் சேரணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணணும்னா ஹீமோகுளோபின் தேவை. ஹீமோகுளோபின்னா ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்கள் வேணும். அயன் கண்டெய்ன்ஸு இருந்தால் மட்டும்தான் அந்த வரக்கூடிய ஆக்சிஜனை அந்த ஹீமோகுளோபின் ரிசீவ் பண்ணி ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதியும் போகும். ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் வந்து ரிசீவ் பண்ணாது. அப்போ ஆக்சிஜன் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ ரத்த ஓட்டம் ஸ்லோவாகும்போது காலு கையெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியானவங்களுக்கு உடல் பருமனாயிரும், காலு கையெல்லாம் வீங்கி போயிடும், நடந்தாலே வலி, டயர்னஸ் ஏற்படும், இப்படி பல பாதிப்புகள் இருக்குது. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய 10 உறுப்புகள் 7 நாளமில்லா சுரப்புடைய ஒர்க்கு என்ன, அது என்னென்ன வேலைகளை பண்ணுது, அது அதிகமாக ஃபங்க்ஷனான என்ன பிரச்சனை, ஸ்லோவாக ஃபங்க்ஷனான என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த சிஸ்டம் ஈஸி. இப்போ கால்சியம் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பாராதைராய்டு சுரப்பி தான் உடலில் கால்சியத்தை பேலன்ஸ் பண்ணோம். அது வேலையை வேற ஆள் செய்ய முடியாது. இப்போ தைராய்டு சுரப்பி சுரக்கிற வேலையை போய் வேற ஆள் சொல்லக்கூடாது. இன்சுலினை சுரக்கிறது யாருன்னா பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் தான் இன்சுலினை சுரக்கணும், மற்ற சுரப்பியை சுரக்காது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. மீண்டும் அந்த பேங்க்ரியாஸு சமநிலைக்கு வரும்போது அது நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஏன்னா நம்ம உடலுக்கு எவ்வளோ ஒரு இன்சுலின் தேவை, சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய தக்கவாறு அந்த இன்சுலின் வந்து ரிலீவ் பண்ணும். இது ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் வந்து பிட்யூட்டரி கிளான். அதுதான் ஒவ்வொரு ஆர்கன் எந்த பற்ற நலமில்லா சுரப்பில் இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு ஆர்டர் பண்ணும் ஒவ்வொரு நாளைக்கும். இப்போ 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தை யார் நிர்ணயிக்கிறது, யார் முடிவு பண்ணுறது? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் முடிவு பண்ணுறது யார்? பீனியல் சுரப்பி. பீனியல் சுரப்பி தான் உடலுடைய இயக்கங்களை 24 மணி நேரத்துக்கு தகுந்தாப்புல இயங்கணும். இப்போ காலையில் ஆகிட்டு சுறுசுறுப்பாக ஓடுறா, காலையில் எழுந்திரிச்சோன்னு எல்லாருக்கும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த வேலையை பார்க்கணும் இந்த வேலையை பார்க்கணும் போட்டு காலையில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு மின்னல் வேகத்தில் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸில் போய் நிற்பாங்க. அதே சாயங்காலம் அவள் போய் சோர்வாயிடும். அப்போ காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும், மத்தியானம் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்புறம் சுறுசுறுப்பாகும், அப்புறம் 9 மணி ஆகும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும், 10 மணிக்கு அப்புறம் டல்லாகி தூக்க நிலை விடும். அப்போ இரவு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தூக்க உணர்வுகளை உருவாக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது அந்த பீனியல் சுரப்பி. ஒவ்வொரு டயத்துக்கு தகுந்தாப்புல உடலுடைய சோர்வு நிலையும் ஆக்டிவையும் நிர்ணயிக்கக்கூடியது அந்த பீனியல் சுரப்பி. அப்போ அந்த நேரம் வரத்துக்கு காலத்துக்கு தகுந்தாப்புல அது போயிட்டே இருக்கும். உடலில் சர்க்கரை அளவு எப்போ அதிகமாகும்னா ஏர்லி மார்னிங் தான் அதிகமாகுங்கிறோம். ஏர்லி மார்னிங்கு 6லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டிசோல் ஹார்மோன் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இதயம் படப்படப்பு தன்மை அதிகமாகும், சிம்டம்ஸ் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம். காலை நேரத்தில் போய் பிளட் டெஸ்ட் பண்ணால் எல்லாருக்குமே சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கார்டிசோல் ஹார்மோன் அப்போ தானே அதிகமாகுது. கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சொல்லிச்சா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும், பால்பிடேஷன் இதய படப்படப்படும். அப்புறம் அப்படியே சாயங்காலத்தில் டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே குறைவு நிலை ஏற்படும். அப்போ உடலில் கெமிக்கல் ப்ராசஸையும் உடலுடைய இயக்கங்களுடைய அமைப்பு தன்மையும் மாறுபாடு ஏற்படுத்தி 24 ஹவர்ஸ் கிளாக்கை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நாளமில்லா சுரப்பி அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி. அதான் பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு சுரப்பியும் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அந்தந்த நேரத்தில் அதோடைய மாற்றங்கள் ஏற்பட்டு ஹார்மோனை சுரந்து பண்ணுது. அதான் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறோம். நம்ம அந்தந்த சுரப்பிகளை வந்து இப்படி வந்து இருக்கோம்னா அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அதனுடைய இயக்கங்கள் வந்து சீராக இயங்குவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டும் நமக்கு உதவுது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தியரி வந்து படிச்சுக்கிட்டே போகலாம், 10 நாளைக்கு பேசினாலும் பேசிக்கிட்டே போகலாம். பிட்யூட்டரி சுரப்பியுடைய செயல்பாடுகளை இதுதான் நிர்ணயிக்க முடியாது. அது எந்த நேரத்தில் மனசு வைக்குதோ அது வேறு மாதிரி மாற்றும். ஒரு மனிதனை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான ஹார்மோனையும் சுரக்கும். அதிகமாக சுரந்துச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிரும், ஸ்லோவாக சுரந்தாலும் டேமேஜ் ஆகிரும், நார்மலாக இருந்துச்சுன்னா இயக்கம். ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய ஆற்றலை, அந்த பாதையை எட்டக்கூடிய ஆற்றல் வர்றது பிட்யூட்டரி சுரப்பி. நீங்கள் இப்போ கார் வாங்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டே ஒரு 6 மாதம் இருந்தீங்கன்னு வச்சுங்க, 6வது மாதம் கார் வாங்கிடுவீங்க. இந்த பிட்யூட்டரி சுரப்பி அந்த எண்ணங்களை வந்து ஈடு செய்யக்கூடியது. நீங்கள் நம்ம இன்னும் இந்த எங்கே காரை வாங்க போகிறோம், இந்த வருமானம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இப்படியே சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாங்கவே முடியாது. காசே இல்லைனாலும் சரியா இதை படிச்சுட்டு நம்ம கிளினிக்கை வைப்போம், வச்சு சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்டாக போகும்போது அது வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நைட்டு 12 மணிக்கு போய் படுத்து நாளைக்கு கிளாஸ் இருக்குது, நம்ம மணி 1 ஆகிட்டு நைட்டு போய் படுக்கிறோம், 7 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம், 6 மணிக்கு எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிக்கணும்னா கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம். படுக்கும்போது ஒன்றுமே நினைக்காமல் இருந்துட்டோம் வச்சுக்க, காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்போம். அப்போ நம்ம மனசில் என்னென்ன பாசிட்டிவ் திங் நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு உள்ளது. இப்போ இந்த டிசீஸை டாக்டர் சொல்லிட்டாரு குணமாயிடும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா குணமாயிடும் அது ப்ராசஸ் ஆகி குணமாயிடும். அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸை இந்த
ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பியை உருவாக்கி நம்ம உடலை ஆரோக்கிய நிலை கொண்டு வரும். அதனால நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. அதனால் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் விஞ்ஞானத்தை மிஞ்சி இயற்கையான முறையில் மனித சமுதாயத்தை ஆரோக்கியமாக்க பயன்படுது. அதனால் நம்ம ஒவ்வொரு தியரிகள் நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுக்க நல்லா கற்றுக்கிட்டோம்னா ரிஃப்ளெக்ஸாலஜி நல்ல ஒரு தெரபிஸ்ட்டாக உருவாகி நிறைய பேருக்கு சேவை செய்ய பயன்படும். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னை. பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. நன்றி, வணக்கம்.